ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்கிறேன். என்னோடய பையனுக்கு ஆர்டியில் சீட் கிடச்சிருச்சு. அது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சீட் கிடச்சது. நாங்கள் அப்ளை பண்ணும்போது எங்களுக்கு 3 ஸ்கூல் தான் காமிச்சிது. மோஸ்ட்லி 5 ஸ்கூல் செலக்ட் பண்ணலாம். ஆனால் எங்களுக்கு 3 ஸ்கூல் தான் காமிச்சிது. அந்த 3 ஸ்கூலுக்கு மட்டும்தான் நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். ரொம்ப காம்படிஷனில் தான் இருந்துச்சு. ஏன்னா அலாட் பண்ண சீட் 15 தான் அலாட் பண்ணியிருந்தாங்க ஸ்கூலில். ஆனால் வந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 50, 45 அந்த மாதிரி வந்திருக்கு. அதனால் குலுக்கல் முறையில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு ரொம்ப டவுட்டாக இருந்தோம். ஆனால் கவர்மெண்ட் ஃபில்ட்ரு பண்ணி அனுப்பிச்சதுலேயே 15 தான் அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் ஸ்கூல் அலாட் பண்ண சீட்டும் கவர்மெண்ட் அனுப்பிச்ச சீட்டும் ஈக்குவலாக இருந்ததுனால எங்களுக்கு குலுக்கல் நடக்கலை. இந்த 3 ஸ்கூலுமே குலுக்கல் நடக்காமல் எனக்கு 3 ஸ்கூல்லுமே சீட்டு கிடச்சிது என்னோடய பையனுக்கு. அதனால் அதில் பெஸ்ட்டு ஸ்கூல் செலக்ட் பண்ணி அதில் சேர்த்துருக்கோம். ஃபீஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் இயர் ஆர்டியில் சேர்க்கணுன்னு ஆசைப்படுற பேரண்ட்ஸ், நான் எப்படி ஆர்டி ஃபார்ம் அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அது என்னோடய பையனுக்காக நான் அப்ளை பண்ணும்போது எடுத்து போட்ட வீடியோ. ஸோ அதுக்கான ரிசல்ட்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். என்னோடய பையனுக்கு சீட் கிடச்சிருச்சு. எந்த ஒரு ரிஜெக்ஷனுமே இல்லாமல் சீட்டு கிடச்சிருக்கு. அதே மாதிரி நீங்களும் அந்த வீடியோ ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கும் சீட் கிடைக்கும். அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்தால், இல்லை சர்டிஃபிகேட் வாங்குறதுல ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் இயர் ஆர்டியில் உங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.